முறையான நிதி மேலாண்மையை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு இனிஷியேட்டிவ்ஸ், டெக்னாலஜிக்கல் இனிஷியேட்டிவ்ஸ் என்கின்ற வகையில் டேட்டா அனாலிட்டிக்ஸ்லாம் பண்ணி நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிகளினுடைய காரணமாகத்தான் வணிக வரிகளுடைய அந்த சதவீதம் உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக நம்முடைய வளர்ச்சி சதவீதம் என்பது 14% நமக்கு வந்திருப்பதற்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த காரணம். அதேபோல் பொதுவாக நிதி நிலைமையை கட்டுக்குள்ளே வைப்பதற்கு நாம் ஃபண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த இன் டைம் ரிலீஸ் ஆஃப் ஃபண்ட், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எந்த நேரத்தில் நிதியை எப்போது விடுவிக்க வேண்டும் என்கிற அளவில் நாம் நிதி மேலாண்மையில் நுட்பமாக செயல்படக்கூடிய காரணத்தால் நம்முடைய நிதி ஆதாரங்களாக இருந்தாலும் சரி, நிதி மேலாண்மையாக இருந்தாலும் சரி, மிக சிறப்பாகவே அது இருக்கிறது என்பதை நான் சொல்வேன். இது அணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல திட்டங்களுக்கு நம்ம பணம் ஒதுக்கிருக்கோம். இப்போ எவ்வளவு நீங்கள் செலவழிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாரு அவர். இப்போ நம்மளுடைய சிஎம்ஆர்எல் மெட்ரோ ரயில் திட்டம், அந்த திட்டத்துக்கு நாங்கள் தான் அமித்ஷாவை கொண்டாந்து அடிக்கல் நாட்டணும்னு சொல்கிறாங்க. அடிக்கல் நாட்டினீங்க, பேர் வச்சிங்க, சோறு வச்சிங்களா? அதுக்காக 10 பைசா பணம் வந்தது. அதுவரை வரல, அவங்க கொடுக்கல. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் தொடர்ச்சியாக வலியுறுத்தினதுக்கு பிறகு தான் இன்றைக்கி அந்த திட்டத்துக்கு பணம் அவர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் 2000 கிலோமீட்டருக்கு எடுத்தோம், பெரிய அளவில் திட்டம் கொண்டு வந்தோன்னு சொன்னீங்க, பணம் வரலையே. அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர்கள் அடிக்கல் நாட்டினாங்க. ஆனால் நம்முடைய அரசு 26,000 கோடி ரூபாய் மாநிலத்தினுடைய சொந்த நிதியிலிருந்து நம்ம இப்போ நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு முதலமைச்சருடைய அரசாங்கம் இன்றைக்கு அதுக்கு செலவழித்திருக்கிறது. அதப்படி நீங்கள் டான்ஜெட்கோ எடுத்துக்கோங்க, மின்சார வாரியம், அதுக்கு இன்றைக்கி லாஸ் ஃபண்டிங், அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 50,000 கோடி ரூபாய் நம்ம அது கொடுத்துருக்கோம். அதுக்கு யார் காரணம்? உங்களுடைய முற்றிலுமாக மின்சார வாரியத்தினுடைய நிதி நிலைமையை, நிதி நிர்வாகத்தை, ஒட்டுமொத்த நிர்வாகத்தை நீங்கள் சீர்குலைத்து விட்டீர்கள். சப்ளை காஸ்ட் கூடுச்சு, டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணல, பல பிரமான பிரச்சனைகள் வந்தது. உங்களுடைய நிர்வாக குளறுபடியினால நீங்கள் வாங்கியிருக்க அந்த நிதி சுமையெல்லாம் நாங்கள் திருப்பி இப்போ அந்த லாஸ் ஃபினான்சிங் நாங்கள் கொடுக்கறதுனால தான் இப்போ 50,000 கோடி அதுக்கு வந்திருக்கு. தொடர்ச்சியான இயற்கை பேரிடர்கள், இந்த பேரிடர்களில் வந்திருக்கக்கூடிய பணம் நம்ம தான் கொடுத்துருக்கோம். மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒன்றுமே நமக்கு அதுக்கான இன்னும் பணம் வரல. வெறும் 776 கோடி ரூபா, அதுவும் நம்முடைய ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து வரக்கூடிய தவணையிலேருந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இது அந்நியில் பல்வேறு திட்டங்கள், புதிதான திட்டங்களுக்கு நம்ம பணம் கொடுத்துட்டே வர்றோம். அவங்ககிட்ட இருந்து ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய நிதி நமக்கு சேரல. சமரக்ஷ சிக்ஷா அபியானுக்கு வர வேண்டிய நிதி வரல. ஏறத்தாழ 2000 கோடிக்கு மேலே அந்த திட்டத்திற்காக ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்கவில்லை. அதேபோல் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இப்போ அதுக்கு அதிகமான பணம் கொடுக்குறோம். வேறு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டமாக இருந்தாலும் சரி, அவங்க திட்டத்தோட உயர்த்தலை. ஆனால் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 3,80,000 கொடுக்குறோம். அவங்க அதே பழைய மாதிரி அதே தான் வச்சுருக்காங்க. நம்ம தான் கூடுதலாக அதற்கு பணம் ஒதுக்கி மாநில அரசாங்கத்துடைய சொந்த நிதியிலிருந்து அதிகமான செலவழிக்கணும். இது தவிர தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, நான் முதல்வன் போன்றிருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் மாநில அரசாங்கம் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திட்டங்களுக்கு உரிய நிதியை அவர் சொல்றதுபடி நமக்கு வரக்கூடிய வருவாய்களில் இருந்து நாம் திறம்பட செய்யக்கூடிய காரணத்தினால்தான் பட்ஜெட்டில் எந்த திட்டத்துக்கு எந்த நிதி ஒதுக்குறோமோ அது எல்லா துறைகளுக்கும் அந்த நிதி ஒதுக்கப்பட்டு அது சிறப்பான முறையில் அது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக இத்தகைய குற்றச்சாட்டுகளை பொதுவெளியிலேயோ அவர் சட்டமன்றத்திலேயோ அது சொல்வதை அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று நான் இதன் வாயிலாக உங்கள் மூலமாகவும் நான் அவரை கேட்டுக்கொள்வேன். மத்திய அரசுடைய திட்டங்களுக்கும் நாம நிதி ஒதுக்குறதுனால தான் கடன் சுமை அதிகரிக்கிறது. கண்டிப்பாக சார், உங்களுடைய எல்லா சுமையும் கூடுதலுங்க. மத்திய அரசாங்கத்துக்கு அவங்க கொடுக்க வேண்டிய பங்கீடு வரணும் இல்லையா? அந்த பங்கீடு அவங்க நமக்கு கொடுக்கறதே இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் நமக்கு அவங்க கொடுக்க வேண்டிய விஷயங்கள் கொடுக்கல நமக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த வருஷம் இப்போ ஜிஎஸ்டி கொடுத்துருக்குறாங்க. எப்படி நிதி ஒதுக்கீடு வந்திருக்கிறது? மொத்த நிதி பகிர்வு டெவல்யூஷனில் கொடுக்கணும். அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள், அவங்களுடைய கூட்டணி கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் போன்றிருக்கக்கூடிய மாநிலங்களில் மொத்த நிதி பகிர்வில் 40% அவங்க வாங்கியிருக்காங்க. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா 31,039 கோடி உத்தரப்பிரதேசம் மட்டும் போயிருக்கு. பீகாருக்கு 17,403 கோடி, மத்திய பிரதேசத்திற்கு 13,582 கோடி போயிருக்கு. ஆனால் தென் மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்றிருக்கக்கூடிய இந்த மாநிலங்களில் 15% தான் நமக்கு அவங்க இந்த டெவல்யூஷனில் நிதி பகிர்வில் நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஒட்டுமொத்தமாக நமக்கு இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாநிலங்கள்லாம் சேர்த்து
27,336 கோடி தான் நமக்கு வந்திருக்கு. ஊபிக்கு கொடுத்துருக்க ஒரு இது வந்து 31,039 கோடி. நான் சொல்லியிருக்கேன் 4 மாநிலங்களுக்கு சேர்த்து 27,336 கோடி. அதில் தமிழ்நாட்டுக்கு இந்த 27,336 கோடி நம்முடைய தென் மாவட்ட மாநிலங்களில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவங்க கொடுத்துருக்கிறது வெறும் 7,057 கோடி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ உத்தரப்பிரதேசத்தோட தமிழ்நாடு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை காலத்துக்கு தான் இந்த பீமார் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மாநிலங்களுக்கு அவங்க கொடுத்துட்ருக்காங்கன்னு கொடுப்பாங்க. இது இந்த நிதியானது இப்போ கொடுத்துருக்காங்க, இப்போ டெவல்யூஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ வந்திருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் நமக்கு வந்திருக்கு. இந்த வகையில் நம்ம இருக்கும்போது நம்ம பல்வேறு நலத்திட்டங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே நம்ம வர்றோம். புயல் வெள்ள பாதிப்புகளுக்காக நம்ம 37,907 கோடி ரூபாய் நம்ம கேட்டிருந்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் 776 கோடி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சமரச சிக்ஷா அபியானுக்கு 2,152 கோடி ரூபாய் இன்னும் அந்த பணம் விட்டு வைக்கல. நம்ம ஏழ்மை நிலையில் இருக்கவங்களுக்கு வீடு கட்டி தரக்கூடிய வகையில் 2010ஆம் ஆண்டு கழக அரசாலே வந்து நம்ம கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் நம்ம கொண்டு வந்தோம். அன்னைக்கு இந்த திட்டத்துக்கு வெறும் 60,000 தான் நம்ம ஒதுக்கணும். இப்போ வந்து அதனுடைய தொகை வந்து 14 மடங்கு உயர்த்தப்பட்டு இப்போது வந்து 3,50,000 நம்ம கொடுக்குறோம். ஆனால் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா, பிரதம மந்திரியோட வீட்டு வழங்கும் திட்டங்களில் பார்த்தீங்கன்னா வீடு ஒன்றுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பது வந்து 1,20,000 தான் அவங்க வச்சிருக்காங்க. 8 வருஷமா அதை இன்னும் உயர்த்தி தரல. இந்த திட்டத்தில் பயனாளிகளுக்கு வந்து இப்போ கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளோ தெரியுமா? 2,82,000 நம்ம வந்து இப்போ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இதில் மாநில அரசினுடைய பங்கு மட்டும் 1,72,000. 2,82,000 நம்ம கொடுக்குறோம். மத்திய அரசாங்கத்தை வந்து 1,20,000 கொடுக்குறாங்க. நம்ம கொடுக்கறது 1,72,000 நம்ம அது கொடுக்குறோம். இது ஒட்டுமொத்த நிதியில் நம்ம 60% நிதி நம்மகிட்ட இருந்து போகுது. கடுமையான நிதி நெருக்கடி நமக்கு இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் தான் இந்த திட்டத்தை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கூடுதலாக நிதி ஒதுக்கி நம்ம அதுக்காக நிறைவேற்றிட்டு வர்றோம். ஆனால் ஒன்றிய அரசு 8 ஆண்டுகளாக இதுக்கான அந்த பங்களிப்பை அது உயர்த்தவில்லை என்பதும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு கூட்டிட்டு காட்ட விரும்புகிறேன். எனவே தொடர்ச்சியாக இத்தகைய நமக்காக இருக்கக்கூடிய ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைகள் நம்முடைய நிதி ஆதாரங்களிலே பாதிப்பை ஏற்படுத்துகிறது, நெருக்கடியை உருவாக்குகிறது. ஆனால் அத்தகைய நெருக்கடிகளை நாம் திறம்பட மேற்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அறிவுரை, அவர் கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸ், அவர் கொடுக்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பதில் அவர் காட்டக்கூடிய முனைப்பு, எனவே அவருடைய அறிவுரைகளை ஏற்று இந்த நிதி நிலைமையை நாம் நிச்சயமாக திறமையாக நாம் கையாண்டு வருகிறோம் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். சார், வரும் 31ஆம் தேதி வந்து நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து அழைப்பு கொடுத்திருக்காங்க, சரிங்களா? அந்த கூட்டத்தொடரில் தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் எப்படி இருக்கணும் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி ஒரு நிதியமைச்சராக உங்களுடைய கோரிக்கை? நீங்க அங்க தமிழ்நாட்டுக்கு உரிய திட்டங்களுக்கு நிதிகளை ஒதுக்கிட வேண்டும். அதை விட்டுட்டு தவறான கருத்துக்களை பரப்புவதில் ஈடுபடக்கூடாது. நான் இன்னும் கூட சொல்லுவேன்னா, நம்ம ஊரே எடுத்துக்கோங்களேன், மதுரையிலிருந்து தூத்துக்குடிக்கு போகக்கூடிய புதிய அகல ரயில் பாதை திட்டம், அது எவ்வளவு ஒரு தவறான கருத்தை உருவாக்குவதற்காக பார்த்தார்கள். உண்மை நிலைகளை நாம் விளக்கியவுடன் இல்லை அது செய்தியாளர்களாலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்து அது வேறு ஒரு தனுஷ்கோடியில் வரக்கூடிய ப்ராஜெக்டை பற்றி பேசினோம், இந்த ப்ராஜெக்ட் சொல்லவில்லை என்று சொன்னார்கள். அப்படி சூழ்நிலைகளாம் வந்து விடாமல் நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்பது, தமிழ்நாட்டுக்கு உரிய அந்த நிதி பகிர்வை எங்களிடத்திலே கொடுங்கள். ஒரு மாநிலம் வளர்ந்த மாநிலமாக இருக்கிற போது அந்த வளர்ந்த மாநிலங்களுக்கான தொகையை கொடுங்கள். அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு நிதி பகிர்வினை அளியுங்கள். அவர்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலே நீங்கள் நிதிக்குள்ளியை வகுத்து விடாதீர்கள் என்பதுதான் நம்முடைய தொடர்ச்சியான கோரிக்கையாக இருக்கிறது. காரணம், வளர்ந்த மாநிலங்கள் மேலும் பொருளாதாரத்தை வளர்கிற போதுதான் இந்த பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் மற்ற வீக்கர் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பொருளாதாரத்திலேயோ சமூக நிலையிலோ சற்று பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கருதி என்று சொன்னால், வளர்ந்த மாநிலங்களுடைய வளர்ச்சி நன்றாக இருந்தால்தான் ஒரு காலத்தில் அவர்களுக்கும் கொடுக்க முடியும். நம்மளுடைய வளர்ச்சியை நீங்கள் கட்டுப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் ஒரு காலத்திலே நாம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும். எனவே அதை மத்திய அரசு ஒன்றிய அரசு மிக சரியாக உணர்ந்து கொண்டு மாநிலங்களுக்கு கோரக்கூடிய உரிய நிதி பகிர்வினை தர வேண்டும். ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுக்கு அவர்கள் விடுவிக்க வேண்டிய நிதியை உடனடியாக அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக எப்போதும் இருக்கும். நாளைக்கு விஜய் பரந்தூர் விமான நிலைய போராட்டம் சார், பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி நானும் உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். பொதுவாக விமான நிலையங்கள் என்பது ஒன்றை உருவாக்குவது என்பது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த அவசியமான ஒன்று என்பதை யாரும் நாம் மறுத்துவிட முடியாது.
ஏன் பரந்தூர் விமான நிலையம் அவசியமாக இருக்கிறது என்றால், நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள், டெல்லியாக இருந்தாலும், கல்கத்தாவாக இருந்தாலும், மும்பையாக இருந்தாலும், ஹைதராபாத், பெங்களூர் எதை வேணால் எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா, நம்முடைய இப்போது இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையம் உள்நாட்டு விமான நிலையமாக இருந்தாலும், பன்னாட்டு விமான நிலையமாக இருந்தாலும், அது மிக சிறிய விமான நிலையமாக அது இருக்கிறது. டெல்லியினுடைய ஒரு அளவை எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ 51,000 ஏக்கர் டெல்லியினுடைய விமான நிலையம். மும்பையில் 1,850 ஏக்கர், ஹைதராபாத்தில் 5,500 ஏக்கர் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டு, பெங்களூரில் 4,008 ஏக்கர். ஆனால் நம்முடைய சென்னையினுடைய விமான நிலையத்தினுடைய பரப்பளவு மொத்தமாகவே 1,300 ஏக்கர் தான் இருக்கிறது. இந்த அளவில் இது சின்னதாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேர் இந்த விமான நிலையத்தில் பயணிகளுடைய வருகை வந்து போகிறாங்க. ஒரு நாளைக்கு சராசரியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 60,000 பேர் பயணிகள் நம்முடைய இப்போ இருக்க விமான நிலையத்தில் பார்க்குறாங்க. இன்றைக்கே இந்த சூழ்நிலைனா, இன்னும் நீங்கள் ஒரு 7 வருஷத்தை பார்த்தீங்கன்னா, இது இன்னைக்கு இந்த 2.2 கோடி வரக்கூடிய இந்த பயணிகள் எண்ணிக்கை என்பது அடுத்து பார்த்தீங்கன்னா 3.5 3.5 கோடியாக அது ஒரு வருடத்திற்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அதே இது பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 8 கோடி பயனாளிகள் வருவார்கள் என்று மதிப்பிடப்படுகிறது. இவ்வளவு ஒரு பெரிய எஸ்டிமேட் இருக்கும்போது, சென்னையில் இருக்கக்கூடிய இந்த விமான நிலையத்தை நான் ஏற்கனவே சொன்ன வெறும் 1,300 ஏக்கர் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளவுதான் அதை விரிவுபடுத்தினாலும் இந்த பயணிகளுடைய எண்ணிக்கையை முதல்ல சமாளிக்க முடியாது. தவிர இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சென்னை விமான நிலையத்தை சுற்றி உங்களுக்கே தெரியும், நிறைய வீடுகள், நகர்ப்புறங்கள் உருவாகிடுச்சு. எனவே அவற்றையெல்லாம் நாம் வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலப்பரப்புக்குள்ளே தான் போக முடியுமே ஒழிய, மீனம்பாக்கமோ, திருசீலமோ அல்லது சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையோ நாம் எந்த வகையிலும் அவருடைய குடியிருப்பு பகுதிகளை நாம் ஏதும் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. எனவே பொதுவாக இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் கிளாம்பாக்கத்தில் ஒரு புதிய பேருந்து நிலையம் நாம் அமைத்திருக்கிறோம். அதே மாதிரி போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வேறு பல நகரங்கள், கல்கத்தா போன்ற நகரங்கள்லாம் முன்னணியில் இருந்தால் கூட நம்மை பொறுத்த மட்டும் நம்ம ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 31வது இடத்துல இருக்கும். அது நமக்கு ஒரு சிறு ஆறுதலாக இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் போக்குவரத்து நெரிசல்கள் மிக அதிகமாக வரும். அதனால் நம்ம பேசிக்காக நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது கழக ஆட்சியினுடைய மிக முக்கியமாக நோக்கமாக இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய மாநிலத்துடைய உள்கட்டமைப்பு பெருசாக வருகிற போதுதான் அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, சுற்றுலாவாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் அதை ஒரு அபிவிருத்தி கொண்டு வரும். எனவே உள்கட்டமைப்புக்கும் வளர்ச்சிக்குமான ஒரு பிணைப்பை நாங்கள் நன்றாக உணர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால்தான் மெட்ரோ ரயில் போன்றிருக்கக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் செயல்படுத்துவதை நாம் இன்றைக்கு முனைப்பு காட்டுகிறோம். டைடல் பார்க்கு, கத்திப்பாரா ஜங்ஷனு, இந்த மாதிரியான உள்கட்டமைப்பு வசதிகளை நம்ம கொண்டு வருவது தான் மிக முக்கியம். தொலைநோக்கு சிந்தனையோடு டைடல் பார்க்கை கலைஞர் அவர்கள் 90களினுடைய துவக்கத்திலே அவர்கள் உருவாக்கினார்கள். அது ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு இன்றைக்கு வழிவகுத்தது. அதுபோலத்தான் இந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது இன்னொரு பெரிய தொழில் புரட்சிக்கு அது ஒரு பெரிய அடிகோலாக வரக்கூடிய காலங்களில் அமைஞ்சிருக்கும். இது பயணிகளுடைய இந்த போக்குவரத்தை மட்டும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதனுடைய டென்சிட்டி, அந்த டிராவலர்ஸ் டென்சிட்டி மட்டும் இல்லாமல் பேசஞ்சர்ஸ் டென்சிட்டியை தாண்டி தொழில், வர்த்தகம் போன்ற இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் வளர்ச்சியை அதை உறுதி செய்வதற்கு இந்த விமான நிலையம் வேண்டி இருக்கிறது என்பதை நான் சொல்வேன். விஜய் போறதை பற்றி அதான் நாளைக்கு விஜய் போறது யார் வேணாலும் போகலாம் சார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் யார் வேண்டுமானாலும் போய் பொதுமக்களை சந்திப்பதெல்லாம். ஆனால் சந்திக்கின்ற போது அவர்களிடத்திலேயான குறைகளை கேட்டு அதை அரசினுடைய கவனத்திற்கு முறையாக கொண்டு நிச்சயமாக அந்த குறைகள் என்னவாக இருக்கும் என்பதை அரசும் நிச்சயமாக அவர்கள் ஆராயும். அவர் அங்கே செல்வதற்கு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் அது பொருந்தும் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். எனவே இந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது நம்ம நிச்சயமாக எல்லா விதத்திலும் ஒரு தேவையான விமான நிலையமாக அது இருக்கிறது என்பதை நான் சொல்வேன். இந்த விமான நிலையத்திற்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை, அது பட்டா நிலங்களாக இருந்தாலும் அதே போல நம்முடைய அரசினுடைய புறம்போக்கு நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்கு பாதிக்காத வகையிலே மறு குடியமர்வை செய்வதற்கான நடவடிக்கைகள் அதையும் அரசாங்கம் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது, வளர்ச்சி ஒரு புறம் இருந்தாலும் கூட மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். எனவே இந்த கிராமங்களில் பாதிப்படையக்கூடிய மக்களுக்கு சந்தை மதிப்பை விட அதிகமான ஒரு தொகை இழப்பீட்டுத் தொகை வழங்கினாலும் கூட அவருடைய மறு குடியமர்விலே அவர்களுக்கு வேண்டிய வாழ்வாதார வசதிகளை உருவாக்குவதிலே
அரசாங்கம் அதில் மிகுந்த முனைப்பாக இருக்கிறது. அதேபோல் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள், அந்த நீர்நிலைகளையும் எந்த அளவிலே நாம் சீர் செய்ய முடியும், காப்பாற்ற முடியும் என்பதற்காக ஒரு உயர்மட்ட குழு அமைந்து அந்த நீர் மேலாண்மை செய்வதற்கு அந்த குழு தன்னுடைய பரிந்துரைகளை அளித்திருக்கிறது. அதை செயல்படுத்துவதற்காக ஒரு நிறுவனம் இப்போது அவங்க என்கேஜ் பண்ணியிருக்காங்க. அதோடு நம்முடைய நீர்வளத்துறையும் இணைந்து அந்த நடவடிக்கைகளை இப்போது மேற்கொண்டிருக்கிறோம். எனவே அந்த திட்டம் வருவது என்பது நம்முடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கும் மிக முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கிறது என்பதையும் நான் இந்த செய்தியாளருடைய சந்திப்பின் வாயிலாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இல்லை சார், இதில் வந்து நம்ம பிபிபி மாடலில் போகலாம்னு ஒரு இது இருக்குது சார். அதுக்கான ஏற்கனவே நம்ம அதுக்கான இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை எந்த வகையில் செயல்படுத்தலாம் என்பதை குறித்து அரசாங்கம் பரிசீலித்துக் கொண்டிருக்கு. இப்போ தான் இதனுடைய பூர்வாங்க நடவடிக்கைகளை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். எந்த மாதிரி இந்த திட்டங்களை நம்ம செயல்படுத்த முடியும் என்பதை குறித்து அரசினுடைய தொழில்துறையினுடைய கவனத்திலே அது இருக்கிறது. இல்லை, அவங்க வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அது அவங்க லேண்ட் கொடுக்கறதுல அவங்களுக்கான சில கன்சர்ன்ஸ் அதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கண்டிஷனோடு அவங்க போகும்போது பல இடங்கள் இப்போ கோயம்புத்தூர்லாம் நம்ம லேண்ட் அக்விசிஷன் போயிட்டதுக்கப்புறம் அது மேலும் விரிவுபடுத்த முடியாத ஒரு நிலை வந்தது. எனவே ஒன்றிய அரசினுடைய விமான போக்குவரத்து துறையோடு நாம் அதை பேசியிருக்கிறோம். அது நம்மளோட டிஸ்கஸ் பண்ணி செய்யுங்கன்னு அவங்ககிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த அப்சல்யூட் நம்பர்ஸ்ல பார்க்கக்கூடாதுன்னு சொல்றது ஏற்றுக்கொள்கிறேன் சார். ஆனால் தொடர்ந்து மத்திய அரசு நிதி தராத பட்சத்தில் நம்மளால இது சஸ்டைன் பண்ண முடியுமா? அந்த கடனை சஸ்டைன் பண்ண முடியும்? இன்னும் மேபி இன்னும் அனதர் 4-5 இயர்ஸ்க்கு நம்மள்ட்ட வரக்கூடிய நிதி வராது. உங்களுடைய அந்த வரக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஃபினான்ஷியல் ப்ரூடன்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ரொம்ப ப்ரூடென்ட்டாக இருக்கிறதுனால தான் இந்த நிதி நிலைமை இவ்வளவு நெருக்கடியான ஒரு நிலைமை இருக்கிறபோது கூட கடனை நாம் கட்டுக்குள்ள வைத்திருக்கிறோம். நாம் அதிகமாக கடன் வாங்கலாம் என்று நிதிக்குழு நமக்கு அந்த ஒரு லிவரேஜ் கொடுத்திருந்தாலும் கூட நம்மளுடைய நிதி மேலாண்மையினுடைய காரணமாக நாம் வந்து மிக சிறப்பாக அதை கையாண்டக்கூடிய காரணத்தால் தான் அந்த மேக்சிமம் லிமிட்டுக்கு போகாமல் நம்ம அவங்க சொல்லியிருக்க பிரிஸ்கிரைப்டு லிமிட்டை விட குறைவாகவே நம்ம கடன் வாங்கிட்டு இருக்கிறோம். எனவே எதிர்காலத்தில் வரக்கூடியதை ஒரு திறமையான நிதி நிர்வாகத்தின் மூலமாக, நிதி நுட்பத்தின் மூலமாக நம்ம செய்ய முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய உத்திகளை நம்ம கையாளணும். இப்போ பப்ளிக் ஃபண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம்னு ஒன்று பண்ணுறோம். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எந்த நேரத்தில் நீங்கள் பணம் விடுவிக்கணும் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்வீர்கள் என்று சொன்னால் தேவையற்ற வட்டி செலவுகளை உங்களால் குறைக்க முடியும். இது போன்ற ஒரு அரசினுடைய தொடர் சஸ்டைன்ட் எஃபோர்ட்ஸ் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அவற்றையெல்லாம் நாம் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையிலே அரசினுடைய நிதித்துறை இருக்கு. கிருஷ்ணகிரி ஓசூர் விமான நிலையத்து அவங்க இப்போ கொடுத்துருக்கிறதுக்கான சைட் பார்த்துட்டு இருக்காங்க. அது ஏற்கனவே சொல்லியிருப்பதை போல நல்ல முன்னேற்றம் அதில் வந்திருக்கிறது. ஓசூர் ஒரு வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய நகரமாக இருக்கிறது. பெங்களூரை ஒட்டி அது இருக்கக்கூடிய காரணத்தினால மிகப்பெரிய அதுக்கு தொழில் வளர்ச்சி. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்கில் போகக்கூடிய ஒரு பெரிய ஹப்பாக அது உருவாகி கொண்டு வந்திருக்கிறது. ஏகப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் அங்கே உருவாகிறது. எனவே அதை மையப்படுத்தி ஒரு விமான நிலையம் வருவது ஒன்று பெங்களூருடைய நெரிசலையும் குறைக்கும், நம்மளுடைய தொழில் வளர்ச்சிக்கும் அது பெரிய அளவில் உதவி. அங்கே மக்கள் எதுவும் எதிர்ப்பு எதுவும் சொல்ல சார். ஏன் சார் உங்களுக்கு ஆசையாக இருக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஃபர்னிச்சர் பார்க்குக்கான நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு. 2-3 கம்பெனிகள் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து இப்போ ஒரு புதிய கார் தொழிற்சாலை ஒன்று அங்கே அமைப்பதற்கு அந்த நிலங்கள் அங்கே சிப்காட்டில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தென்மண்டலங்களில் வரக்கூடிய தொழில் முதலீடுகளை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஹைட்ரஜன் சார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய எரிசக்தியை உருவாக்குவதற்கு நம்ம பார்த்துருக்கோம். சூரிய வெளி மின்சாரத்தை உருவாக்குவதற்கு நம்ம பெரிய ஹப்பா அங்கே வந்துட்டு இருக்கு. அங்கே சார், அதிமுக கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் திமுக அரசு முடக்கிவிட்டது. உதாரணத்துக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏற்கனவே பல இடங்கள்ல நம்ம விளக்கம் சொல்லி நாங்கள் அழுத்து போயிட்டோம் சார். அந்த திட்டத்தை யாருமே முடக்கலை. அந்த திட்டத்தை ஏன் முடக்கலை? அவங்க ஏன் அதில் எத்தனை லட்சம் பேருக்கு அதை வச்சுட்டு போயிட்டாங்க? அவங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா அந்த திட்டம் அவங்ககிட்ட இருக்கும்போது எல்லா அப்ளிகேஷனையும் அவங்க கொடுத்துருக்கலாம். தமிழ்நாட்டின் நிதிநிலை கட்டுக்குள் உள்ளது என்றும் பரந்தூர் விமான நிலையத்திற்கான அவசியம் என்ன என்பது குறித்தும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்க கேட்டோம். செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.